செங்கோட்டையன் சொல்றாரு ஒன்றிணைக்கணும்ன்ட்டு. நல்ல கருத்து தான் அவர் சொல்றது, இல்லைன்னு சொல்ல. அவரால் வெளியே போனாங்க பாருங்க, திமுகவுக்கு போனார் பாருங்க முத்துசாமி, அவர் கூட்டின்னு வர சொல்லுங்க. முதல்ல அண்ணா திமுக கூட்டின்னு வர சொல்லுங்க. அவரை தைரியம் இருந்து தானே. அதே மாதிரி அவரால் கட்சி விட்டு நீக்கப்பட்டாங்க பாருங்க, அவங்கள சேர்க்க சொல்லுங்க. என்னங்க அவர் பேசுறது, ஒன்றிணைக்கணும் அப்படின்றது. நேற்று வரல, முந்தானத்து வரல, நான் போன மாதம் வரல, 6 மாதம் வரல, அப்படி பேசிட்டு இப்போ இப்படி பேசுறது ரெட்டத்தலை பாம்பு. அவரை நம்பி ஜனங்க போக மாட்டாங்க. அந்த ஈரோடு மக்கள் எல்லாருமே நாங்கள் செங்கோட்டையன் பக்கம் போகலன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் எல்லாம் வந்துட்டாங்களா? முக்காவாசி பேர் வந்துட்டாங்க. ஏதோ சொக்கா காங்கிரஸ் பக்கா காங்கிரஸ்ன்ற மாதிரி சில பேர் ஒட்டின்னு இருக்காங்க. எல்லாம் வந்துருவாங்க அவங்க எல்லாமே. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையினால யாரும் நல்லா வாழல. அவர் மாவட்ட செயலாளர் இருந்தாரே தவிர அவருடைய செல்வாக்கு இல்லாமல சார் தொடர்ந்து பல முறை சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்திருக்காரு. அப்படின்னா எப்படி மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க? சட்டமன்ற தொகுதியிலே அவர் வெற்றி பெறது சகஜம்தான். எனக்கு ஒரு 8 முறை நினைக்கிறேன். 10 கூட இருக்கட்டுங்க. அது மக்கள் சேவையில் இருக்கிறது, மக்கள் ஓட்டு போடுறது, ஜாதி அடிப்படையில் ஓட்டு போடுறது. அது மக்களுக்கு நல்லது செய்யாம மக்கள் தேர்ந்தெடுக்க மக்களுக்கு அவர் ஒன்றும் நல்லது செய்யல. மக்களுக்கு நல்லது செய்யறதா இருந்ததுன்னா அவரு தொடர்ந்து நல்லது செய்யணும்னு சொன்னாக்கா அவர் அதிமுக எதிர்த்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரங்கள்லாம் பண்ண மாட்டாரு. தேவையில்லாத பிரச்சாரங்கள், ஒருங்கிணைப்பு குழுன்றதை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தேர்தல் வந்துச்சு.